ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே ஆகிற டயக்ராம் எப்படி CREO சாஃப்ட்வேரில் போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கு முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த பிஸ்டன் மாடல் தான் நம்ம CREOவில் போட போகிறோம். இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 60, தென் அவுட்டர் டயா 85, தென் இந்த டயா பார்த்தீங்கன்னா இந்த கட் வரைக்கும் 75, தென் இந்த டிஸ்டன்ஸ் 10, இது 3, இந்த இடம் எலிப்ஸ் போட்டு கட் பண்ணோம். இது ஜஸ்ட் சர்க்கிள் தான். தென் இந்த முன்னாடி உள்ள ஃபேஸ் சர்க்கிள் தான். தென் இது பார்த்தீங்கன்னா அந்த இன்னர் கட், இந்த கட் வந்திருக்குல்ல, இந்த கட் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 35, அதோட டிஸ்டன்ஸ் 40. தென் இந்த 60க்கு அவுட்டரில் இந்த இடத்த கட் பண்ணோம். தென் இப்போ வாங்க டயக்ராம்குள்ளே என்ட்ரு ஆகலாம். CREO சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்போதும் போல் ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜஸ்ட் நியூ போயிட்டு யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட் ஓகே, செலக்ட் MMNS ஸ்பாட் சாலிட் ABS, ஜஸ்ட் கிளிக் ஓகே. நோ we need to select front plane for the sketch. நோ இப்போ ஜஸ்ட் ஜூம் பண்ணிக்கிட்டு take the line command, just draw one vertical line, then horizontal, draw line which will be appear on the sketch. ஓகே, இங்கிலீஷும் தமிழும் சேர்ந்து ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் டெவலப் ஆகும் இங்கிலீஷு. ஸோ அந்த ஒரு காரணம் தான் இங்கிலீஷ் தமிழ் வருகிறது. தென் ஸ்ட்ரைட் லைன் ஒன்று, தென் டவுன் வெர்டிக்கல் லைன், தென் ஹொரிசாண்டல். Then now give the dimension for the sketch. இது 85/2, இது 60, length should be 60. The inner dia should be 37.50. Now the distance should be 10 here from this. Now the balance distance should be 3. Now okay, ஜஸ்ட் ஈக்குவல் கொடுத்தவங்க, ஆல்ரெடி ஈக்குவலாக தான் இருக்குது. இட்ஸ் ஆல்ரெடி கன்ஸ்டன்ட், ஸோ இட் ஷோஸ் லைக் திஸ். நவ் கிளிக் ஓகே. ஜஸ்ட் வால்வ் எடுத்துக்கிட்டு செலக்ட் த ஆக்சிஸ் பிளேன், ஜஸ்ட் கிளிக் ஓகே. செலக்ட் த ஃப்ரண்ட் ஃபேஸ் ஆஃப் த பிஸ்டன், செலக்ட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு நார்மல் டூ கொடுத்தவங்க. தென் சர்க்கிள் எடுத்துக்கிட்டு ரேடியஸ் 25க்கு ஒரு சர்க்கிள், டயா 70, எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இது 35, ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஓகே, 35 தான். தென் இப்போ ஒரு வெர்டிக்கல் லைன் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைன் இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் 30, டோட்டல் டோட்டல் 40, பாதி 20. டெலிட் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஓகே, இது நம்ம மிரர் பண்ணிக்கலாம். சென்டர் ஆக்சஸ் வச்சு இப்போ டெலிட் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டு எக்ஸஸ் உள்ளது டெலிட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு தென் இப்போது எக்ஸ்ட்ரூடு ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 40, ரிமூவ் மெட்டீரியல் கொடுத்துருங்க, ஜஸ்ட் ஓகே. நான் இப்போ சேம் செலக்ட் த ஃப்ரண்ட் பிளேன், ஃப்ரண்ட் ஃபேஸ் நாட் ஃப்ரண்ட் பிளேன், செலக்ட் sketch, then give normal to. Now draw one vertical line of the face. Just now we want to project the outer sketch. Just okay, project the outer sketch. Now we need to assign dimension. Before we need to assign the dimension, just delete the unnecessary, தேவையில்லாத delete பண்ணிடுங்க, just okay. Then extrude, remove material, same distance should be 40, just click OK. Now we need to mirror the center plane, just click OK.
Now we want to cut the center portion through ellipse command. Center and axis just now. Okay, now enlarges the ellipse should be up here. Now give the distance should be 50, length should be 70. Just okay கொடுத்துருங்க. Extrude, remove material both direction, just click OK. இதுக்கப்புறம் சேம் ஃப்ரண்ட் பிளேனு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு தென் ஒரு லைன் கரெக்டாக 30ல் வந்து சர்க்கிள் போடணும். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30. தென் இப்போது சர்க்கிள் எடுத்துக்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் தான், ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் தான். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கிட்டு தென் 2 சர்க்கிள் ஒன்று போட்டுங்க. போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 15, இது வந்து கரெக்டாக 20 கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை வந்து எட்ஜஸ்க்கு மாற்றிட்டு ஜஸ்ட் ஓகே. எக்ஸ்ட்ரூடு டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 68 கொடுங்க. எகைன் போட்டு கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து உள்ள ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு நார்மல் டு ப்ரொஜெக்ட்டு உள்ள சர்க்கிள் மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சிங்கிள் இருக்கட்டும், சிங்கிளில் தான் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஓகே க்ளோஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ரூடு நீங்கள் ரிமூவ் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு பின்னாடி இழுத்துட்டிங்கன்னா ரிமூவ் ஆயிரும். இப்போது வந்து நம்ம ஓகே அந்த சென்டரில் கட் போடணும். ஸோ லூப் செலக்ட் பண்ணிக்கிட்டு சப்ட் ஆல் கொடுக்கணும். ஓகே சாரி, நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஓகே ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப சப்டோ நெக்ஸ்ட்டு கொடுத்தேன், ஜஸ்ட்டு தெரியவில்லை. அதனால் கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டு ப்ரொஜெக்ட் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு அவுட்டர் எட்ஜை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே நான் இப்போ வந்து ஓகே கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூட் போய்ட்டு ரிமூவ் பண்ணும். ஸோ ரிமூவ் பண்ணுற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 68 minus 40, 68 minus 40 or 20 சரியா தெரியல. ஓகே 20. ஸோ ரிமூவ் மெட்டீரியல் மிட் பிளேன் தான். ஓகே இவ்வளோ தேவையில்ல, சாரி 20 தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 68 minus 20. ஓகே 20 தான் தரணும். ஸோ 20 கொடுத்துடலாம். ஓகே இதுதான் கரெக்டு. ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இந்த பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே இப்போ வந்து பிளேன் க்ரியேட் பண்ணணும். ஜஸ்ட்டு அந்த பிளேன்லேருந்து ஜஸ்ட்டு 40 தான் அந்த சர்க்கிளுக்கு டச் ஆகிற மாதிரி கரெக்டாக 40ல் வருது. ஸோ நான் 40ல் பிளேன் க்ரியேட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். சர்க்கிள் டிஸ்டன்ஸ் வந்து சென்டர்லேருந்து கரெக்டாக 15 வரும். 15 தான். ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு இதை நார்மலுக்கு மாற்றிக்கிறேன். ரிவர்ஸ் டைரக்ஷன் கொஞ்சோண்டு கட் ஆகிற மாதிரி இருந்தால் போதும். ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே 1.20 ஓகே கரெக்டாக தான் இருக்குது. நான் இதுக்கப்புறம் கட் பண்ணுறது வந்து ஃபுல்லாக கட் பண்ணணும். ஸோ சென்டர் எடுத்துக்கிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கிட்டு
ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டு இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா சாரி டயா பார்த்தீங்கன்னா 3 வரும். ஓகே 33 ஆயிடுச்சு. ஜஸ்ட் 3 கொடுத்தா போதும். ஓகே கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூடு ரிவர்ஸ் டைரக்ஷன் ஜஸ்ட் கிளிக் ஓகே. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் வந்து ஃபுல்லாக போட்டாச்சு. தென் ஓகே அவ்வளோதான் guys இந்த டயக்ராம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.